நாமத்திற்கு மகிமை உண்டாமதாங்க. இந்த மன மகிழ்ச்சி நாளுக்காய் நாம் கர்த்தரை துதிப்போம். ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தினாலும் அவருடைய கிருபையினாலும் இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மை நிரப்புவாராக. அவரே நமக்கு பெலன், அவரே நமக்கு தஞ்சம். நம்மை தீமையினால் ஆண்டவர் சோதிக்காமல் தீமை நின்று தப்பிக்கொள்ளும் போக்கையும் ஆண்டவர் தமது பிள்ளைகளுக்கு உருவாக்குகிறவர். இந்த கால வேளையில் ஆண்டவர் நமக்குள்ளாக ஜீவனுள்ள பலனை ஆண்டவர் பரிபூர்ணமாய் தருவாராக. ஆண்டவருடைய பிரசன்னம் நம் நடுவிலே பரிபூர்ணமாய் இருப்பதாக. கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். அவர் செய்து முடிப்பான், நன்மையை தருவான். அவரையே நம்பி ஆண்டுடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? பரிசுத்தமுள்ளவரே, இந்த ஆராதனையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவரே உமது கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, தேவ பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்வதாக, தேவ தயவு எங்களை மூடிக்கொள்வதாக. உன் பாதத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவரே நீர் எங்களை நடத்தும்படி உங்க வார்த்தையை நீங்க எங்களுக்கு தாங்கப்பா. உங்க விடுதலை எங்களுக்கு தாங்க இயேசுவே. உங்க பிரசன்னத்தினால எங்களை நிரப்புங்கப்பா. நாங்க மனுஷருக்கு முன்பாய் அல்ல, சர்வ வல்லவருக்கு முன்பாக நிற்கிறோம். சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு யாவையும் செய்து முடிக்கிறதற்காய் நன்றி இயேசுவேன்னு சொல்லுவீங்களா? நன்றி பிதாவே, ரிகாலா ஷதுரா பாபா. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஆஹா ஹல்லேலூயா, 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 ஆமென். இந்த நாளில் ஆண்டுடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து, அல்லேலூயா, சர்வ வல்லவரே என்னை ஆளுகை செய்தருளும், உங்க பிரசன்னத்தினால் எங்களை தொற்றருளும். எங்களுக்கு நீரே பதிலாய் இருக்கிறீர். எங்களுக்கு பதில் நீராய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஆசீர்வாதத்தை வர்த்திக்க பண்ணும்படி தேவ விடுதலை எங்கள் நடுவில் பரிபூர்ணமாய் இருப்பதாக. எங்களை ஆளுகை செய்து நடத்துங்கப்பா. தடைகளை நீக்குங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு பாடல், தெரிந்த பாடலை தான் நாம் பாடுகிறோம். ஒரு பழைய பாடல், மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும்போல் தேவனே இந்த நாத்துமா உண்மையே வாஞ்சித்து கதறுதே. இந்த பாடலை ஆமென் நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும்போல் தேவனே இந்த நாத்துமா உண்மையே வாஞ்சித்து கதறுதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும்போல் தேவனே இந்த நாத்தும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும்போல் தேவனே இந்த நாத்தும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. தஞ்சமே நீர், அடைக்கலும் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலும் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தேவன் மேல் என் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட என் ஆத்துமா வாஞ்சிக்குதே.
தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கின்றதே. தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கின்றதே. தேவனின் சந்நிதியில் நின்று ஆத்துமா வாஞ்சிக்குதே. தேவனின் சந்நிதியில் நின்று ஆத்துமா வாஞ்சிக்குதே. தஞ்சமே நீர், அடைக்கலும் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பே. தஞ்சமே நீர், அடைக்கலும் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பே. ஆத்துமா கலங்குவதேன், நேசரை நினைத்திடுவான். அவரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவேன். உயர்த்தி பாடி கர்த்தரை கனம் பண்ணுவோம். ஆத்துமா கலங்குவதே, நேசரை நினைத்திடுவாய். ஆத்துமா கலங்குவதே, நேசரை நினைத்திடுவாய். அவரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவேன். அவரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவேன். தஞ்சமே நீர், அடைக்கலும் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பே. தஞ்சமே நீர், அடைக்கலும் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பே. யோர்தான் தேசத்திலும் சிர்மோன் மலைகளிலும் ஆண்டவரே, சிறு மலைகளிலும் தினமும் உம்மை நினைக்கிறேன் ஆண்டவரே. யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும், யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும், சிறு மலைகளில் இருந்து உம்மை தினமும் துதிக்கின்றேன். சிறு மலைகளில் இருந்தும் உம்மை தினமும் நினைக்கின்றேன். தஞ்சமே நீர், அடைக்கலும் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பே. தஞ்சமே நீர், அடைக்கலும் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பே. தேவரின் பகற்காலத்தில் கிருபை தருகின்றேன். ஆமென். இரவில் பாடும் பாட்டு எந்த வாயில் இருக்கிறது. பாடி கர்த்தரை உயர்த்தி ஆராதிப்போம். தேவரின் பகற்காலத்தில் கிருபையை தருகின்றேன். தேவரின் பகற்காலத்தில் கிருபையை தருகின்றேன். இரவில் பாடும் பாட்டு எந்தன் வாயில் இருக்கிறதே. இரவில் பாடும் பாட்டு எந்தன் வாயில் இருக்கிறதே. தஞ்சமே நீர், அடைக்கலும் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பே. தஞ்சமே நீர், அடைக்கலும் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பே. கண்மலையாம் தேவன், நீர் என்னை ஏன் மறந்தீர்? எதிரிகளால் ஒடுங்கி அடியேன் துக்கத்தால் தெரிவதேனோ? கண்மலையாம் தேவன், நீர் என்னை ஏன் மறந்தே? கண்மலையாம் தேவன், நீர் என்னை ஏன் மறந்தே? எதிரிகளால் ஒடுங்கி அடியேன் துக்கத்தால் திரிவதேனோ? எதிரிகளால் ஒடுங்கி அடியேன் துக்கத்தால்
விட்டால் திரிவதனோ. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீர் என்றும் காப்பே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பே. தஞ்சம் நீர், தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பே. விடுதலையோடு தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை பலப்படுத்துகிறவர் நம் நடுவில் இருக்கிறார். அவர் ஆராதனைக்குரியவர். ஆமென். உம்மோடு இருக்கும் பொழுது மேலான ஆசீர்வாதம் ஆண்டவரே. ஆமென். நதியோரமாய் நடப்பட்ட மரம் எப்படி செழித்திருக்கிறதோ, அவருடைய வசனத்தின் மேல் வாஞ்சியாயிருந்து தியானமாய் இருக்கிற மனுஷன் ஆமென் நீர் கால்வோரமாய் நடப்பட்டதான மனிதனை போல் இருக்கிறான், மரத்தை போல் இருக்கிறான். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே, உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே. ஆமென். இந்த பாடல் வரிகளை உணர்ந்து நாம் பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே என்று சொல்லி ஆண்டவரை உயர்த்தி ஹல்லேலூயா ரிக்காராதான் யான் துராபா ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமே. உம்மோடு இருக்க வேண்டும் ஆண்டவரே. ஆமென். உம்மை போல் நான் மாறணும். உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து நான் வெளிச்சம் கொடுக்க வேண்டும். உமக்கு பிரயோஜனமாய் இருக்க வேண்டும். நான் உப்பாக மாற வேண்டும். சாரம் ஆண்டவரே அற்றுப்போன நிலைமையில் அல்ல. ஹல்லேலூயா ரிக்காரா ஷதுரபா உமக்கு பிரயோஜனமான ஒரு பாத்திரமாய் என்னை வணைந்து கொள்ளும் என்று சொல்லி இருக்கும் இடத்துல ஆண்டவரை உயர்த்தி நாம் ஆராதிப்போமே. நம்மை உருவாக்கின கர்த்தர் இந்த காலையில் வேளையிலே நம் நடுவிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. அப்பாவை உயர்த்தியே உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே ஐயா, வெளிச்சம் கொடுக்கணுமே. உம்மோடு நான் இருக்க வேண்டும். உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே ஐயா, உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே. ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே. எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே. எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. எல்லாருமாய் ஆவியில் நிரம்பி பாடி உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலக பெருமை, உலக பெருமை இன்பமெல்லாம் குப்பையாய் மாறணுமே. உலக பெருமை இன்பமெல்லாம் குப்பையாய் மாறணுமே. உம்மையே என் கண்முன் வைத்து ஓடி ஜெபிக்கணுமே. உம்மையே என் கண்முன்
வைத்து ஓடி ஜெபிக்கணுமே. ஐயா உம்மோடு இருக்கணுமே. ஐயா உம்மை போல் மாறணுமே. ஒரு தேவ பிரசன்னத்தின் மகிமை நம்மை மூடட்டும். உம்மோடு இருக்கணுமே. ஐயா உம்மை போல் மாறணுமே. ஆமென். வார்த்தையின் வாளை ஏந்தி யுத்தம் செய்ய வேண்டுமே. விசுவாசம் என்னும் கேடயத்தால் ஆமென் சத்துருவை நான் வெல்ல வேண்டும், பிசாசை நான் வெல்ல வேண்டும். ஆண்டவரே, நீர் எனக்கு கிருபை தர வேண்டும் என்று சொல்லி உமது பலத்திற்குள்ளாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று எல்லா கர்த்தரை உயர்த்தி நாம் ஸ்தோத்திரங்களோடு தேவனை நாம் மகிமைப்படுத்துவோமே. ஓ ரபாலா ஷபாலிபாரா கதனி அந்துனை மரிவா. வார்த்தை என்னும் வாளை ஏந்தி யுத்தம் செய்யணுமே. வார்த்தை என்னும் வாளை ஏந்தி யுத்தம் செய்யணுமே. விசுவாசம் என்னும் கேடயத்தால் பிசாசை வெல்லணுமே. விசுவாசம் என்னும் கேடயத்தால் பிசாசை வெல்லணுமே. உம்மோடு நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி உமது கரத்தில் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். உம்மோடு இருக்கணுமே. ஐயா உம்மை போல் மாறணுமே. விசுவாசத்தோடே உம்மோடு இருக்கணுமே. ஐயா உம்மை போல் மாறணுமே. விடுதலையோடு எல்லாரும் சேர்ந்து உம்மோடு இருக்கணுமே. ஐயா உம்மை போல் மாறணுமே. விடுதலையே உம்மோடு இருக்கணுமே. ஐயா உம்மை போல் மாறணுமே. ஆமென். தேவனே, நான் உம்மோடு கூட இருக்க வேண்டும், உம்மை போல் மாற வேண்டும். ஆமென். உங்க சமூகத்தில் என்னை தாழ்த்துகிறேன் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாக, தேவ பிரசன்னத்திற்குள்ளாய் நம்மை அர்ப்பணித்தவர்களாக, ஆண்டவரே உங்க கிருபையின் பிரசன்னத்தினால் எங்களை மூடிக்கொள்ளும். ஆண்டவரே, ஓ ரீகாத்தா நாமா ஷாலராதினியாங்கராபா. ஆமென். எங்களுக்குள்ளாக விடுதலையாய் இருப்பீராக சொல்லுங்க. எங்களுக்குள்ளாக அசைவாடும் ஆண்டவரே என்று சொல்லுங்க. தேவன் எங்களுக்கு தயாபரர் அல்லவோ, எங்களை நினைக்கிறவர் அல்லவோ, எங்களை பலப்படுத்துகிறவர் அல்லவோ, சகாயம் செய்ய தீவிரியும் ஆண்டவரே சொல்லுங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை உயர்த்தி ஹல்லேலூயா. சகாயம் செய்ய தீவிரியும், நெருக்கத்தில் இருக்கிற எனக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. உம்மோடு இருக்கணுமே. ஐயா உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே. ஐயா உம்மை போல் மாறணுமே. ஆத்மபார உருக்கத்தோடு அழுது புலம்பனுமே. ஆத்மபார உருக்கத்தோடு அழுது புலம்பனுமே. இரவும் பகலும் விழித்து ஜெபிக்கும் மேய்ப்பனாகணுமே. இரவும் பகலும் விழித்து ஜெபிக்கும் மேய்ப்பனாகணுமே. உம்மோடு நான் இருக்க வேண்டும், உம்மோடு இருக்கணுமே. ஐயா உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே. எல்லாருமாய் பாடி உயர்த்தியே உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்க வேண்டும், உம்மோடு இருக்கணுமே.
ஐயா உம்மை போல் மாறணுமே. உம்மை போல நாங்க மாறணும், உம்மை போல நாங்க மாறணும், உம்மை போல நாங்க பேசணும், உம்மை போல நாங்க நடக்கணும். ஆண்டவரே, விட்டாத இயேசப்பா, சர்வ வல்லமையுள்ளவரே, புது பலன் தருகிறீரே, புது எண்ணெயால் நிரப்புகிறீரே. அபிஷேகம் எங்களில் பெருகட்டும் ஆண்டவரே. தடைகள் நீக்குகிறீர், சுகப்படுத்துகிறீர், நன்மையை தருகிறீர், ஜீவனை கொடுக்கிறீர். ஹல்லேலூயா. உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இந்த நாளில் நம்மை உயிர்ப்பிப்பாராக. துதித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தாமே பரிசுத்த தேவனுடைய பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்யட்டும். ரக்கரதனியா துரமரமரவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புது பலன் தருகிறீர், புது எண்ணெய் பொழிகிறீர், புது பலன் தருகிறீர், புது எண்ணெய் பொழிகிறீர். கனித்தரும் மரமாக காப்பாற்றி கனிதரும் மரங்களாக, கனித்தரும் மரங்களாய் செழித்தோங்க செழித்தோங்க செய்கிறே. நீங்க போதும் இயேசுவே, நீங்க போதும் இயேசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதுமே, நீங்க போதும் இயேசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்கிறேன். திருமுகம் கண்டு நான், திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்கிறேன். நீங்க போதும் இயேசுவே, போதும் இயேசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதுமே, நீங்க போதும் இயேசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. மீண்டும் ஒரு முறை, நீங்க போதுமே, போதும் இயேசப்பா. ஆராதனைக்குரியவர் நம் நடுவிலே அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ரிகமரம ஷந்துரியாலரபா. நீங்க போதுமே. ஹல்லேலூயா. நீங்க போதும் இயேசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் இயேசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. பரிசுத்தம் உள்ளவர், பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. என்றென்றும் தொழுதிடுவோம் நாம் இயேசுவே உம் நாமத்தை. சொல்லுவீங்களா எல்லாரும் வாய் விட்டு? என்றென்றும் தொழுதிடுவோம் நாம் இயேசுவே உம் நாமத்தை. நீ தேவன் என்று, நீ தேவன், நீ ராஜா இன்று. நீ தேவன், நீ தேவன், நீ ராஜா என்று. பரிசுத்த தேவனே, பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. சொல்வீங்களா எல்லாம் வாய் விட்டு? பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே.
சேனையின் தேவன் நீரே, சேனையின் தேவன் நீரே, என்னாலும் முன் செல்லுமே. கரங்களை உயர்த்தி, சேனையின் தேவன் நீரே, என்னாலும் முன் செல்லுமே. நல்லவர் இயேசு நீரே, என்றென்றும் தொழுதிடுவோம். நல்லவர் இயேசு நீரே, என்றென்றும் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. ஆமென். சேனையின் தேவன், என்னாலும் முன் செல்கிறவர், என்னாலும் முன் செல்கிறதான சர்வ வல்லமையுள்ளவர். அவர் நம்மை நடத்தி நம்மை பாதுகாத்து அவருடைய ஆசீர்வாதத்தின் மகிமையை காண கர்த்தர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். உணர்ந்து தேவ சமூகத்தில் நம்மெல்லாம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என்னாலும் எனக்கு உதவி செய்கிறவர் நீர் அல்லவோ, என்னாலும் எனக்கு பலன் தருகிறவர் நீர் அல்லவோ. உம்மை நேசிக்கிறேன் தகப்பனே. சேனையின் தேவன் நீரே, என்னாலும் முன் செல்லுமே. சொல்வீங்களா? ஒவ்வொரு நாளும் எனக்கு முன் செல்லும் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் என் கரங்களை பிடியும் ஐயா. உங்க உயிர் தெளிந்த தெய்வீக பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்ய வேண்டும் ஆண்டவரே. ஓடி அந்தரமா, சேனையின் தேவன் நீரே, என்னாலும் முன் செல்லுவே. நல்லவர் இயேசு நீரே, என்றென்றும் தொழுதிடுவோம். நல்லவர் இயேசு நீரே, நல்லவர் இயேசு நீரே, என்றென்றும் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. இந்த நாட்களில் ஆண்டவர் உமது அபிஷேகத்தை எங்கள் மேல் நிறைவாய் பெருக பண்ணி உமது மகிமையின் தயவுளால் எங்களை ஆட்கொண்டு நடத்த கிருபையை தந்த மகா பெரிய பரிசுத்தத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரே எங்களோடு பேசுகிறவராயிருந்து நடத்துகிறவர். இந்த நாட்களில் எங்கள் சோர்வுகளை அகற்றி புதிய உற்சாகத்தினால் எங்களை நீ நிரப்புவீராக. ஒரு மகிமையின் மேகம் இந்த வேளையில் எங்களை மூடிக்கொள்ளட்டும். விலகாத மேகம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆவியானவரே, அன்பல்ல ஆவியானவரே, எங்களை மூடிக்கொள்ளும் ஐயா. சொல்லுவீங்களா? ஆண்டவரே என்னை மூடிக்கொள்ளும் ஆண்டவரே, உங்க பிரசன்னத்தினால் மூடிக்கொள்ளும் ஆண்டவரே, உங்க கிருபையினால் மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. நீர் எங்களுக்கு வெளிச்சமாயிருக்கிறீர் எங்களுக்காக ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரிக்காராபா சந்துராபாரவா. வானத்து ஆண்டவரே கதவுகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வாதத்தை வர்த்திக்க பண்ணுமும். உமது பாதுகாப்பை ஒவ்வொரு நாட்கள் உணரவும். உமது கேடகத்தில் எங்களை நீர் எங்களுக்கு கேடகமாய் இருந்து எங்களை மறைத்து பாதுகாக்கவும் வல்லமையுள்ளவர் நீர் அல்லவோ. உங்க கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உங்க பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்ளட்டும். உங்க தயவு எங்களை மூடிக்கொள்ளட்டும். என்னாலும் ஆளுகை செய்தருளும் ஆண்டவரே. உமது அன்பின் கரங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. சோர்வுகள் அகற்றப்படுவதாக. ஒரு புதிய உற்சாகத்தின் ஆவியினால் எங்களை பலப்படுத்துவீராக. தடைகள் உடைக்கப்படட்டும். ஆவியானவர் எங்கள் நடுவில் அசைவாடும்.
மகிமையான கிரிகளை கர்த்தர் எங்கள் நடுவிலே நீ செய்தருளும் ஐயா. நீர் எங்கள் நடுவிலே மகிமையாய் உலாவுவீராக. ஹல்லேலூயா. க்ளோரி 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 டு காட். ஓ, நித்தம்பது பாதையில் எங்களை நடத்தும் ஆண்டவரே. உத்தம தேவனாய் இருக்கிறவர் எங்களை நீர் பலப்படுத்தும் ஐயா. உத்தமரே, எங்களை பலப்படுத்தும் ஐயா. சோர்வுகளை அகற்றுகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். உமது விடுதலை உள்ள பிரசன்னம் எங்களை ஆட்கொள்வதற்கு எதுவாய் உங்க வார்த்தை அனுப்பி எங்களை குணமாக்குங்க ஆண்டவரே, விடுதலையாக்குங்க ஆண்டவரே, சமாதானத்தை கொடுங்கப்பா. எங்களை முற்றிலும் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்துகிறோம். தேவ தயவை எங்கள் நடுவில் பெருக பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவனை மகிமைப்படுத்தி ஆராதிக்கும்படி தேவன் நமக்கு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்ததற்காக கர்த்தரை துதிக்கிறேன். நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை காண செய்வதற்கு எதுவாகவும் தேவ நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு எதுவாகவும் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் கோட்பாடுகள் உண்டு, தர்க்க ரீதியான காரியங்கள் உண்டு, சாதிக்க வேண்டும் என்று சொல்லி துடிக்கிற இருதயம் உண்டு. எப்படியாகிலும் வாழ்க்கையில வெற்றி பெற்று மற்றவர்களுக்கு முன்பாக என்னுடைய குடும்பம் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று சொல்லி அதை குறித்து சிந்தித்து அதை எப்படி செயல்படுத்த முடியும் என்பதற்கு எதுவாக வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் மிகவும் கவனமாக அடியெடுத்து வைக்கிறவர்கள் உண்டு. இந்த வேளையில் தேவ சமூகத்திலே ஆமென் ஒன்றை சிந்திக்கும்படி ஆண்டவர் கிருபை தருவாராக. கோட்பாடுகளோ, தர்க்க ரீதியான காரியங்களோ, சாதிக்க வேண்டும் என்கிற வெறியோ, மற்றவர்களுக்கு முன்பாக தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்கிற காரியங்களோ தவறு அல்ல. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கையில் அவைகள் தேவனுக்கு பிரியமானவைகளாக காணப்பட வேண்டும் என்பதிலே தேவன் விருப்பமுள்ளவனாயிருக்கிறார். அதை தெளிவாக பவுல் உணர்ந்தபடியினால் தன் நிருபங்களை எழுதும் பொழுது பிலிப்பிய சபையிலே அவர் சுட்டி காட்டுகிற வார்த்தை இருக்கிறது. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் நாம் கவனிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்று சொல்லி நிருபத்தை எழுதுகிறதான பவுல் பிலிப்பிய சபைக்கு அதை எழுதுகிறார். பிலிப்பிய சபையுடைய பின்னணியும் நமக்கு தெரியும். நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் அவன் போராட்டம் மிகுந்த நேரத்தில் உபத்திரவத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிற அந்த சபைக்கு எழுதும்போது சொல்கிறார், கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லும்போது இருக்க கடவுது என்று சொல்லி ஒரு ஆர்டரை போல அழுத்தமாக அது அப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறது போல கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள் இருக்க வேண்டும் என்பதை அழுத்த திருத்தமாக அவர் சொல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இதை இன்னும் ஒரு ஸ்டெப் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 4வது வசனத்தையும் கொஞ்சம் வாசிப்பது மிகுந்த ஆசீர்வாதமானது. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையே நோக்குவானாக என்று சொல்லி அவன் அதனுடைய பகுதிகளை சுட்டி காட்டப்படுகிறது. அவன் இந்திய பகுதியில் அடிப்படையாக சொல்வது பிறனுக்கானவைகளை நோக்குவானாக. அவன் பிறனுக்கானவைகளை நோக்குவானாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்று அழுத்தி சொல்கிறவர் அவன் எப்படி எது இருக்க வேண்டுமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவன் பிறருக்கானவைகளை நோக்குகிறவனாக. கிறிஸ்துவின் சிந்தை எப்படி இருந்தது என்பதை கொஞ்சம் நம்ம வேதத்தில் சிந்தித்து பார்ப்பீங்கன்னா அவன் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த சிந்தையை நம்ம அறியும் போது நம்முடைய எண்ணங்களிலும் நம்முடைய செயல்பாடுகளிலும் சில மாற்றங்கள் உருவாவதை நாம் கவனிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாம் சரியாக பார்ப்போம் அப்படின்னா மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலிருந்து 44வது வசனம் வரைக்கும் உதாரணமா நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா அவன் சீஷர்கள்
அவன் கூட்டத்தை பார்த்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்த ஜனங்களுடைய தாகத்தை பார்த்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காத்திருந்ததை பார்த்தான். தன்னிடத்திலிருந்து அற்புதங்கள் வெளிப்படும் என்கிற நம்பிக்கையோடு வந்தவர்களுக்கு நம்பிக்கைக்குரியதான வார்த்தையை கொடுக்க விரும்பினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்படி தேவ வார்த்தையும் அவன் தேவனால் செய்யப்பட்ட கிரியைகளும் அங்கே வல்லமையாய் வெளிப்பட ஆரம்பித்த பொழுது அவன் நேரம் போனது தெரியவில்லை. அவன் நேரம் போயிட்டே இருக்குது. நேரம் போக போக சீஷர்கள் பார்க்கிறாங்க, ஜனங்கள் திரளான எண்ணிக்கை இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அற்புதம் நடந்து முடிந்த பின்பு சுட்டி காட்டப்படுகிற வசனத்தில் புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர் இருந்ததாக சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. அப்போ எவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் இருந்திருக்கும். அது நடுவில் இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறவராக, வசனத்தையும் சத்தியத்தையும் போதிக்கிறவராக இருந்தார். ஆமென். அப்போ இயேசு கிறிஸ்துவிடத்திலே சீஷர்கள் வந்து சொல்கிறாங்க, அன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, தோத்திரம் இவர்களை எல்லாம் பக்கத்து கிராமங்கள்ல அனுப்பி அவங்களுக்கு ஆகாரம் அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படி அனுப்ப வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அங்கே ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். அப்ப இயேசு கிறிஸ்து சொல்கிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். ஆமென். சீஷர்கள் யோசித்ததுக்கும் இயேசு யோசித்ததுக்கும் வித்தியாசம். ஆமென். அதனாலதான் சொல்கிறோம், கிறிஸ்துவில் இருந்த சிந்தை சீஷர்கள் பார்த்ததான அவர்கள் சிந்தித்தது வித்தியாசமானது. ஆனால் இயேசு கிறிஸ்து பார்த்ததும் சிந்தித்ததும் வித்தியாசமானது. அவர் என்ன சொல்லுகிறார்? அவர்கள் போயல்ல, நீங்களே அவர்களுக்கு பூஜனம் கொடுங்கள், நீங்களே அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க அப்படிங்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென். வந்தவர்களை நீங்கள் திருப்தியாக்கி அனுப்ப வேண்டும். இதுதான் ஆமென் தேவ கிறிஸ்துவின் சிந்தனையாக இருந்தது. ஆனால் சிஷ்யருடைய சிந்தனையாக இருந்தது. இன்னொரு காரியத்தை நீங்க கவனிச்சு பார்ப்பீங்கன்னா, மத்திய எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 36 முதல் 38 வசனங்கள் வரையிலும் இதான்மா நீங்க வாசிக்கும் போது அவன் கோரிட்டுக்கார் அங்கேயும் திரளான ஜனங்கள் வருகிறாங்க. அவன் திரளான ஜனங்களை வரும்போது அங்கே அவர்களுக்காக இயேசு கிறிஸ்து அவன் அவருடைய வியாதிகளை நீக்கவும் போராட்டங்களில் இருந்து விடுதலையை கொடுக்கவும் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு எதுவாக அவர் காணப்பட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களை எப்படியாவது விடுதலையாக்க வேண்டும் என்பதில் மிகுந்த கவனத்தோடு கூட இயேசு கிறிஸ்து செயல்பட்டுக் கொண்டிருந்தார். அவன் அவர்களை மறுபடியும் பார்க்கும்பொழுது அவருடைய பார்வை எப்படி இருந்தது தெரியுங்களா? அவன் மேய்ப்பன் இல்லாத ஒரு ஆடுகளைப் போல அவர்கள் மிகுந்த வேதனையோடு இருக்கிறதை கண்டபொழுது நம் சீஷர்களை பார்த்து அவங்க என்ன செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு காரியத்தை அங்கு சுட்டி காட்டுகிறார், கற்றுக் கொடுக்கிறார். என்ன கற்றுத் தருகிறார்? அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அறுப்புக்கு எஜமான் சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவன். அவன் எஜமானிடத்தில் வேலையாட்களை அனுப்பும்படிக்காக, அவன் மன்றாடும்படிக்காக, விண்ணப்பம் பண்ணும்படிக்காக, ஜெபம் பண்ணும்படிக்காக இயேசு கிறிஸ்து அங்கே அவர்களுக்கு பாடத்தை கற்பித்துக் கொடுக்கிறார். ஆமென். இங்கே நான் என்ன சுட்டி காட்ட விரும்புகிறேன்? கிறிஸ்துவின் சிந்தை அங்கே திரளான ஜனங்கள் வந்த பொழுது அங்கே அவர்களை பார்த்து ஆமென் glory to God, அவன் சந்தோஷம் அடைந்தாலும் மேற்பல்லாத ஒரு ஆடுகளைப் போல வாஞ்சையும் தாகமுமாய் இருக்கிற உள்ளான வாழ்க்கையை அவர்களை கவனித்த பொழுது அவருடைய சிந்தை தன்னுடைய கண்ணன் சீஷர்களுக்கு முன்பாக அவர் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. அவன் மூன்றாவதாக ஒரு காரியத்தை நாம் கவனிக்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20 முதல் 23 வசனங்களை குறித்து அவன் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு அந்த சம்பவத்தில் இயேசு கிறிஸ்து தான் ஆமென் எருசலேமிலே படப்போகிற பாடுகளை குறித்தும் அவைகளுக்கு இப்போது ஆயத்தமாய் இருக்கிறது, அவன் இது நடந்து தேரும் என்கிறதான காரியத்தை சீஷர்களுக்கு சொல்கிறார். இதை நீங்கள் ஒருவருக்கு சொல்லக்கூடாது என்கிறதான காரியத்தை அவர்களுக்கு சொல்லிவிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் அவருடைய பாட்டை குறித்து கேட்ட உடனே அவன் பேதுரு அவரை தனியே கூட்டி கடந்து சென்று அவன் கடிந்து கொள்ள செய்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடாது ஆண்டவரே என்று சொல்லி. அப்பொழுது இயேசு சொன்ன வார்த்தையை பார்த்தீங்கன்னா, அவன் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறான். அவன் அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர்.
மகிமையின் ராஜாவாய் இருக்கிறவர், தேவகுமாரன் அவர். அவர் மூலமாய் பலத்த செய்கைகள் நடந்திருக்கிறது. இப்படி ஒரு மகத்துவமான ஒரு கிரியை இந்த பூமியிலே நடைபெறுவதை கண்ட பொழுது அவர்கள் இயேசு கிறிஸ்துவிற்கு உன்னதமான ஸ்தானத்தில் வைத்து பார்த்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ தான் வந்ததின் நோக்கம் ஒரு அற்புதத்திற்கு எதுவானது அல்ல, அதை காட்டிலும் மேலான ஒன்று இருக்கிறது என்பதை அவர் புரிந்திருந்தபடியினால் பிதாவின் சித்தத்தை அங்கே முக்கியத்துவப்படுத்தி அதை செய்வதுதான் தன் வாழ்க்கையின் முக்கியத்துவம் என்பதை குறித்து அவர்களுக்கு உணர்த்தினார். அப்போ நீ மனுஷனுக்கேற்றவைகளை சிந்திக்கிறாய், அந்த சிந்தை உங்களுக்குள் இருக்கக்கூடாது, தேவனுக்கேற்ற சிந்தை இருக்க வேண்டும். இதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. ஆமென். பிதாவுக்கு என்ன விருப்பமோ, பிதா எதை செய்ய விரும்புகிறாரோ, எதை தன்மூலமாய் நிறைவேற்ற விரும்புகிறாரோ அதை தான் செய்து முடிக்க வேண்டும் என்பது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவினுடைய முழு சிந்தையாய் இருந்தது. அன்பான தேவனுடைய பிள்ளையை, இந்த வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கிறவர்கள், அவன் ஒரு வாழ்க்கையில நல்ல குறிக்கோள் இருப்பது நல்லதுதான், தவறு அல்ல. மென்மையான ஒரு நிலைக்கு வர வேண்டும் என்று நினைப்பது தவறல்ல, எல்லாம் நல்லதுதான். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த சிந்தை நமக்குள் எப்பொழுதும் காணப்படுவதிலே விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவின் சிந்தையை குறித்து நாம் இந்த நாளிலே சிந்திக்க கர்த்தர் கிருபை தருவாராக. நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவின் சிந்தை எந்தெந்த பகுதியில் காணப்பட வேண்டும் என்பதிலே 3 இடங்களை உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். முதலாவதாக, உங்கள் வாழ்க்கையின் திட்டத்தில் இயேசுவின் சிந்தை காணப்பட வேண்டும் என்கிற தலைப்பில் முதல் காரியத்தை நாம் சிந்திப்போமாக. இயேசு கிறிஸ்து தன் வாழ்க்கையில் தன் வழிகள் எல்லாவற்றிலும் தேவனுடைய திட்டத்தை மையப்படுத்தி அவர் தன் வழிகளை கொண்டு சென்றதை குறித்து வேதத்தில் வாசிக்க முடியும். உதாரணத்திற்கு அவருடைய போதனை மற்றும் அவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் இன்னதென்று அவர் அறிந்து வைத்திருந்த அந்த பாதைக்கு ஏதுவான விதத்தில் தன் வழிகளை முழுவதுமாய் தேவ திட்டத்திற்கு தன்னை முற்றிலும் ஒப்பு கொடுத்தவராய் இருந்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பவுல் தேவ திட்டத்தை குறித்து சபைக்கு சுட்டி காட்டுகிறதான வார்த்தையை 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அதிலே சபைக்கு திட்டம் பண்ணப்பட்டவைகளை குறித்து பவுல் பேசுகிறார். குறிப்பாக 17வது வசனத்தில் நீங்கள் கவனிக்கும் பொழுது, தேவன் அவனுக்கு பகிர்ந்த எப்படியோ, கர்த்தர் அவனவனுக்கு அழைத்தது எப்படியோ அப்படியே அவனவன் நடக்க கடவன், எல்லா சபைகளிலேயும் இப்படியே திட்டம் பண்ணுகிறேன் என்று சொல்கிறார். 7வது அதிகாரத்தை நீங்கள் ஆரம்பத்தில் வாசிக்கும் பொழுது, நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால் என்று சொல்லி அவன் சபைக்குள் காணப்பட வேண்டியதான ஆவிக்குரிய காரியங்களை குறித்து அவன் நடைமுறை தேவ சிந்தைக்கு ஏதுவாக இருக்க வேண்டும், தேவன் எதை திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார் என்பதை குறித்து தெளிவாக பவுல் என்ன பண்ணுகிறார், சுட்டி காட்டுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் நினைக்கிறது தேவ திட்டம் என்ன, நான் ஜெபிக்க வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும், ஸ்தோத்திரம், எப்பொழுதும் பரிசுத்தத்திற்கு எதுவாக சிந்தித்து கொண்டே நிற்பது என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆனால் தேவ திட்டம் என்பது ஜெபம் ஒரு பக்கம் இருந்தாலும், வேத தியானம் என்று ஒன்று இருந்தாலும், தேவ சித்தம் என்பது நம்முடைய வாழ்க்கையில எல்லா பகுதியில் காணப்பட வேண்டும் என்பது இயேசு கிறிஸ்து போதித்த போதனைகளில் நாம் கவனிக்கிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்து போதிக்கும் பொழுது தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையை குறித்து பேசுகிறார், ஜெப வாழ்க்கையை குறித்து பேசுகிறார், உபவாசத்தை குறித்து பேசுகிறார், கொடுக்கிறதை குறித்து பேசுகிறார், எல்லாவற்றிலும் எப்படி தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதை குறித்து பேசுகிறார். இங்கே பவுலிடத்திலே கேட்கப்பட்டதான தேவ திட்டத்திற்குரியதான தேவ சிந்தையில் இருக்கிற தேவ திட்டம் என்ன என்கிற ஒழுங்குக்கு எதுவான கேள்வி கேட்கப்பட்ட பொழுது சபைக்குள் அதை திட்டம் பண்ணி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க அந்த அதிகாரத்தினுடைய ஆரம்ப பகுதியிலிருந்து நீங்க வாசித்து வருவீங்க அப்படின்னா என்னென்ன காரியங்கள் அதில் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து ஆமென் விபச்சாரத்தை குறித்து பேசும் பொழுது ஆமென் ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்ப்பதே விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்லுகிறார்.
தள்ளுச்சீட்டை குறித்து மோசே சொல்லி இருக்கிற காரியத்திற்கு விளக்கங்களை கேட்ட பொழுது, உங்கள் கடின இருதயத்தின் நிமித்தமே அப்படி சொன்னார் என்கிற தள்ளுச்சீட்டை கொடுப்பதற்கு அனுமதித்தார் என்கிற வார்த்தையை குறித்து சுட்டி காட்டுகிறார். வேசித்தனத்தின் முகாந்தாரம் அல்லாமல் வேறொன்று காரியத்திலும் தள்ளுச்சீட்டு கொடுப்பது தகாது என்றும், ஆமென், தள்ளுச்சீட்டு கொடுத்தவர்கள் திருமணம் என்கிற அடுத்த பகுதிக்கு ஆமென் இயேசு கிறிஸ்து ஆமென் அழைத்து செல்வதற்கே அனுமதிக்கவில்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், ஸ்தோத்திரம். இங்கே பவுல் ஆமென் தெளிவாக சபைக்கு சுட்டி காட்டுகிறதான ஆமென் காரியத்தை நாம் பார்க்கிறோம். திருமணம் செய்ய வேண்டுமா, செய்யக்கூடாதா? ஸ்தோத்திரம். கணவனை இழந்தவர்கள் மறு திருமணம் பண்ணிக்கொள்ளலாமா, பண்ணிக்கொள்ளக்கூடாதா போன்ற காரியங்களுக்கு அங்கே ஆலோசனை சொல்லுகிறார். அடுத்து விருத்த சேதனம் எடுத்தவர்கள் ஆமென், விருத்த சேதனம் ஆமென் எடுக்காதவர்கள் என்கிற போராட்டமான ஒரு நிலைமை வரும் பொழுது தேவன் எதை விரும்புகிறார்? அவனவன் தேவன் அழைத்த அழைப்பில் அவரவர்கள் நிற்கும்படிக்கு ஆலோசனையை சொல்லுகிறார். அப்படி சபைக்கு திட்டம் பண்ணி சொல்லப்படுகிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளையை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆலோசனையை சொல்லும் பொழுது பவுல் என்ன பண்ணுகிறார்? ஆமென், அந்த அதிகாரத்தினுடைய பிந்திய பகுதியிலே அவர் சொல்லுகிற வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். 40வது வசனத்தினுடைய பிந்திய பகுதி, என்னிடத்திலும் தேவ ஆவி உண்டென்று எண்ணுகிறேன் என்று சொல்லி, தேவனுடைய ஆவியின் உந்துதலோடு கூட, தேவ வார்த்தையினுடைய ஆலோசனையோடு கூட ஆமென் இந்த பகுதியை சபைக்கு திட்டம் பண்ணி போதிக்கிறார். தேவனுடைய வழி என்பது திட்டம் பண்ணப்பட்டதான ஒன்று. திட்டம் பண்ணின காரியங்களுக்கு அடுத்தவைகள் அல்ல. உங்கள் வாழ்க்கையில் எப்படி நீங்கள் இருக்க வேண்டும், உன் சொந்த குடும்பத்தை எப்படி, உன் மனைவியை, உன் பிள்ளைய எப்படி நடத்த வேண்டும் என்கிற காரியத்தை குறித்து கர்த்தர் பேசுகிறதான வார்த்தைகள் இருக்கிறது. இதை கவனிக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். குடும்ப வாழ்க்கையினுடைய முக்கியத்துவத்தை இந்த பகுதியில் வாசிக்கும் பொழுது ஒரு சிலவற்றை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அதிகமாய் தியானிக்கும் பொழுது தேவன் குடும்பத்தை குறித்து திட்டம் பண்ணி இருக்கிறான். கணவன் மனைவி என்கிறவர்கள் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்கிறது மாத்திரம் அல்ல, ஒருவருக்காக ஒருவர் ஜெபிப்பது மாத்திரம் அல்ல. ஆமென், க்ளோரி டு காட். நல்ல ஒரு ஆவிக்குரிய ஏக சிந்தை உள்ளவர்களாக இருந்து ஆமென் குடும்பத்தை தேவன் என்ன காரியத்திற்காக திட்டம் பண்ணி வைத்திருந்தாரோ அந்த திட்டத்திற்கு நேராய் தங்கள் குடும்பத்தை நடத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. இதை கவனிக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, தேவன் உங்கள் குடும்பத்தை குறித்து திட்டம் பண்ணினவைகள் தேவ சிந்தையோடு கூட நடைபெறுவதற்கு எதுவாய் தேவனுடைய கரத்திலே நீங்கள் அர்ப்பணிக்க பாருங்கள். ஆமென், க்ளோரி டு காட். மனைவியானவள் ஆமென் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரியாய் இருக்கிறான் என்று சொல்கிறார். 3வது வசனத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது, புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய கடவான், அப்படியே மனைவியும் தன் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும் என்று கடமைகளை குறித்து பேசுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளையே, குடும்பத்திற்கு இதை கட்டளையாக யோசனையாய் சொல்கிறேன் என்று சொல்கிறார். எல்லா மனுஷனும் என்னை போல் இருக்கலாம், ஆமென், என்னை போல் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனால் எல்லாரும் அப்படிப்பட்ட ஒரு அழைப்பை பெறவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அவனவனுடைய அழைப்பின்படி இருக்க அவர்களுக்கு ஆலோசனை சொல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுக்கிற இந்த ஆலோசனை சபைக்குரியது. உன் குடும்பத்தை நீங்க நல்லா விசாரிக்க வேண்டும். உங்க குடும்பத்தை விசாரித்து நடத்துவது தேவ திட்டம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த திட்டத்தை விலகி போய் நான் குடும்பத்தை நான் கவனிப்பதில்லை, குடும்பத்தை விட்டு நான் வெளியே காரியங்களை செய்கிறேன் என்பது தேவ திட்டத்திற்கு உட்பட்டதல்ல. தேவ திட்டம் கணவன் மனைவி என்கிறவர்கள் இருவரும் ஒரே சரீரமாய் இருக்கிறார்கள். ஒருவர் பலவீனத்தில் ஒருவர் ஒருவர் தாங்கி அவர்கள் ஜெபத்திலும் ஆமென் உபவாசத்திலும் தேவ தயவை பெற்றுக்கொள்வதிலும் ஒருவருக்கு ஒருவர் உதவியுமாய் ஒத்தாசையுமாய் இருக்க வேண்டும். அதுதான் நல்ல கிறிஸ்துவ குடும்பம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பிரியப்படுத்தும்படிக்காக நடந்தாலும் தேவ திட்டம் என்ன தெரியுங்களா? தேவனை பிரியப்படுத்தி நடக்கிற ஒரு வாழ்க்கை. ஏதேன் தோட்டத்திலே அதை காண்கிறோம். கணவன் மனைவி என்கிற இருவரும் ஒருமனப்படாமல் உள்ள ஒரு சூழ்நிலை உருவாகும் பொழுதுதான் பாவம் பிரவேசித்தது. பாவம் பிரவேசிப்பதற்கு இடம் கொடுக்காமல் இருவரும் ஒரு மனதோடு தேவனை தேடுவதிலே கவனமுள்ளவர்களாய் இருப்பார்கள் என்றால் தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு மகிமைக்கு எதுவாக இருக்கும். தேவ திட்டம் என்ன? கானான் பிரயாணத்திலே நாம் கவனிக்கிறோம். மோசே ஆமென், ஆண்டவர் ஒரு தேவ திட்டம் வைத்திருந்தார்.
தேவ ஜனங்களை வழிநடத்தி கானானுக்குள் கொண்டு வருவது. ஆரோனை குறித்து ஒரு திட்டம் வைத்திருந்தார். அந்த திட்டம் என்ன? ஆசாரிய பணியை செய்யும்படிக்காக, ஆமென், தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையே இருந்து செய்ய வேண்டியதான பணிகளை செய்வதற்காக அவரை குறித்து தேவ திட்டம் வைத்திருந்தார். மூன்றாவது, யோசுவாவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, அவன் தேசத்தை சுதந்திரிக்க போகிற அந்த தேசத்தை சகல கோத்திரத்தாருக்கும் பங்கிட்டு கொடுத்து அவர்களை சரியான பாதையில் அவர்கள் இருதயம் தேவனை தேடும்படிக்காக வழி நடத்துகிறவனாய் காணப்பட வேண்டும் என்பதிலே தேவன் அவருக்கு ஒரு விசேஷித்த கிருபையை கொடுத்து வைத்திருந்தார். இதை கவனிக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, கிறிஸ்துவின் சிந்தை இன்னதென்று நாம் புரிந்து கொண்டு தேவ திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவதற்கு எதுவாய் நம்மை அவருடைய சிந்தைக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் என்னை குறித்து என்ன என் குடும்பத்தில் வைத்திருக்கிறார், இந்த தேசத்தில் என்ன வைத்திருக்கிறார், என்னை குறித்து என்ன செய்ய விரும்புகிறார், அதற்கேற்ற விதத்தில் ஆண்டவருடைய திட்டத்திற்கு நம்மை ஒப்பு கொடுப்பது. அப்போ ஒப்புக்கொடு. அந்த திட்டம் எங்க தேட போகிறேன்? இங்க இருக்குதுங்க, வேதத்தில். இந்த வேத புத்தகத்தில் உள்ள வார்த்தையின் பிரகாரமாய் உங்கள் குடும்பம், உங்கள் படிப்பு, உங்கள் வழிநடத்துதல், உங்கள் வேலை என்று சொல்லி ஒவ்வொன்றையும் தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க ஒப்பு கொடுத்து நீங்க கடந்து செல்கிற பாதை தான் கிறிஸ்துவின் சிந்தையாய் இருக்கும். ஆமென். அந்த கிறிஸ்துவின் சிந்தையோடு கூட வாழ்கிற ஆவிக்குரிய அனுபவத்தை கர்த்தர் தரட்டும். இரண்டாவது, உங்களுக்கு காணப்படுகிற லெக்கு, ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவ சிந்தையின் காணப்பட வேண்டும். முதலாவது திட்டம் தேவ சிந்தையோடு காணப்பட வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிறதான லெக்கு, அது தேவ ஸ்தோத்திரம் சிந்தையில் காணப்பட வேண்டும். வாழ்க்கையில திட்டம் இல்லாமல் இல்லை, லெக்கு இல்லாமல் இல்லை. லெக்கு உண்டு. ஆமென். அந்த லெக்கு என்ன தெரியுங்களா? தேவ சிந்தையோடு இருக்கிற லெக்கா இருக்க வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அதனுடைய பிந்திய பகுதியிலே, ஆமென், இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. முடிப்பதே லெக்கு அங்க வைக்கப்படுகிறது. லெக்கை இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லுகிறார். அந்த லெக்கு என்ன தெரியுங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பது. தேவனுடைய கிரியை. எதற்காக என்னை ஆண்டவர் இந்த பூமியிலே அனுப்பினாரோ அந்த கிரியையை செய்து முடிப்பது. அதுதான் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்ததான லெக்கு. பவுலும் பார்த்தீங்கன்னா, ஆமென், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே இவ்விதமாக சுட்டி காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி நான் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு அவருடைய மரணத்திற்கு உள்ளாகி எப்படியாகிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பதற்கு தகுதியாகும்படிக்கு என்று சொல்கிறார். அவருக்கு ஒரு லெக்கு. ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு லெக்கு இருந்தது. ஆமென். தேவனுடைய கிரியையை எதற்காக இந்த பூமியிலே என்னை அனுப்பினாரோ அதை செய்து முடிப்பது. ஆமென், க்ளோரி. அதான் கெத்செமனேயிலும் இயேசு கிறிஸ்து சொல்லி ஜெபிக்கிறது, ஆண்டவரே, என்னுடைய விருப்பம் அல்ல, உம்முடைய சித்தமே நிறைவேற வேண்டும் என்று சொல்லி. ஆமென். இதை கவனிக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பவுலும் அதை தெளிவாய் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அவருடைய லெக்கு, நான் உயிர்த்தெழுதலிலே பங்கு பெறுகிறவனாய் இருக்க வேண்டும். அவருடைய உயிர்த்தெழுதல் தான் நெக்கு. அதனால தான் தெசலோனிக்கே சபைக்கு பவுல் தன் நிருபத்தை எழுதும் போது சொல்லுகிறார், யார் பாக்கியவான்களாய் இருப்பார்கள்? ஒருவர் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் வருகையிலே முதலாவது எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் என்று சொல்லுகிறார். ஆமென். அவருடைய வாஞ்சை, அவருடைய தாகம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின் மேல் நோக்கமாயிருந்தது, உயிர்த்தெழுதலின் மேல் நோக்கமாயிருந்தது. மரித்தாலும் முதலாவது உயிரோடு இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உயிரோடு இருந்தாலும் உயிர்த்தெழுதல், ஆமென், மரித்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. அவர்கள் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு நாமும் அவரை சந்திக்க பின் செல்வோம் என்கிற நம்பிக்கையோடு இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை விசுவாசித்து அந்த உயிர்த்தெழுதல் தான் மகிமையான ஒரு லெக்காக அவருக்கு முன்பாக இருந்தது. ஆமென். 11வது வசனத்தில் நீங்க வாசனத்தில் சொல்லும் பொழுது, ஆமென், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். எதற்காக? இந்த உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுவதற்காக. இந்த பூமியில எத்தனை லாபமான காரியங்கள் இருந்தாலும், ஆமென், அவைகளெல்லாம் ஒன்றுமல்ல, என் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலிலே பங்குள்ளவனாய் நான் காணப்பட வேண்டும்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அந்த ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையின் தாகம் ஒவ்வொரு கிறிஸ்தவ சிந்தை உள்ளதான இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தையை தரித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ளும் ஆமென் இந்த பூமியிலே சந்திக்கிறதற்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ஒரு நாள் வருவார். அப்பொழுது அவரை சந்திக்கும்படிக்காக உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவர்களாய் நான் இருக்க வேண்டும் என்கிற வாஞ்சையும் தாகமும் இந்த சிந்தை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்குள்ளும் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இதுதான் ஒரு லெக்கு ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் முதலாவது திட்டம். ஆமென். கிறிஸ்துவின் சிந்தனையிலே உள்ள ஒரு திட்டம் என்னவென்றால் அவருக்கு வழியை ஒப்புக் கொடுப்பது. ஆமென். அந்த வழிகளுக்கு நேராய் நாம் கடந்து சென்று நம்முடைய குடும்ப வாழ்க்கையோ வேலையோ ஆமென் சமுதாயத்தில் நாம் மாற்ற வேண்டிய பணிகளோ ஆமென் தேவனுடைய சித்தத்திற்கு எதுவாய் இருக்க வேண்டும். ஆமென். இரண்டாவதாய் நாம் சிந்தித்தது நமக்கு ஒரு லெக்கு இருக்கிறது. அந்த லெக்கு அவருடைய உயிர்த்தெழுதல். ஆமென். அந்த லெக்குக்கு நேராக தேவனுடைய சித்தத்தை முடிக்கிறதான அந்த ஆவிக்குரிய அவருடைய விருப்பம், அவர் எதற்காக எந்த நோக்கத்திற்காக இந்த பூமியிலே நம்மை ஆமென் வைத்தாரோ அந்த நோக்கத்தை செய்து முடிப்பது இயேசு கிறிஸ்துவினுடைய லெக்காய் இருந்தது. பவுல் சொல்கிறார், எப்படி வருகிற போயிடணும் நமக்குள்ளும் அந்த வாஞ்சை ஆமென் தாகம் ஆமென் நம்முடைய விருப்பம் எல்லாம் இந்த உயிர்த்தெழுதலில் நான் பங்குள்ளவனாய் நான் மாற வேண்டும். அதற்கு இந்த பூமியிலே ஆண்டவருக்கு பிரியமில்லாதது எதுவானாலும் சரி அவைகளை விட்டு விலகுவதற்கு என்னை நான் ஆயத்தத்தோடு ஒப்புக் கொடுக்கிறேன் என்று ஆயத்தத்தோடு அர்ப்பணிக்கிற அனுபவத்தை இரண்டாவது பகுதியிலே சுட்டி காட்டுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மூன்றாவது காரியம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம்முடைய ஆசைகள் ஆமென் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவ சித்தத்தின்படி காணப்பட வேண்டும். முதலாவது திட்டம், இரண்டாவது லெக்கு, மூன்றாவது ஆசை. ஆமென். என்னுடைய ஆசை தேவ சித்தத்தை ஆமென் தேவ சித்தத்தோடு இணைந்ததாக காணப்பட வேண்டும். ஆசை ஆமென் பாவம் அல்ல, பேராசை பாவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அதனால் தான் நிருபங்களை எழுதும் பொழுது தீமோத்தேயுக்கு சொல்லும் போது சொல்கிறார், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. ஆசை அது வேறு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குறிப்பா பண ஆசை ஆமென் அது அழிவுக்கு வேறாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசை இருக்கக்கூடாததல்ல, பேராசை இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் ஆசை எப்படி இருக்க வேண்டும்? தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே, அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களோட கூட இந்த பஸ்காவை புசிப்பதற்கு மிகவும் ஆசையாய் இருந்தேன். இயேசு கிறிஸ்துவுக்கும் ஆசை இருந்தது. என்ன ஆசை இருந்ததுங்க? இந்த பஸ்காவை புசிப்பதற்கு நான் ஆயத்தமாய் இருந்தேன். ஆமென். glory to God. ஸ்தோத்திரம். அங்கே மூன்று காரியங்களை இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு கற்றுத் தருகிறார். ஒன்று, தாழ்மையை கற்றுத் தருகிறார். இரண்டாவது, காத்திருக்க வேண்டும் என்கிற சத்தியத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். மூன்றாவது, பணிவிடை செய்கிறவர்களாக ஆமென் ஒருவரிலும் ஒருவர் உயர்ந்தவர்கள் அல்ல ஆமென் அனைவருக்குள்ளும் தாழ்மையோடு பணிவிடை செய்கிறதான அனுபவம் வேண்டும் என்பதை குறித்து இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார். ஒன்று தாழ்மை, இரண்டாவது காத்திருக்க வேண்டும், மூன்றாவது பணிவிடை செய்கிற ஆவியோடு கூட இருக்க வேண்டும். ஆமென். glory to God. இதுதான் ஆசை. இயேசு கிறிஸ்து அந்த பஸ்காவிலே இதற்காக புசிப்பதற்கு நான் ஆசையாய் இருந்தேன் என்று சொல்லுகிறார். ஆமென். பவுலும் தெளிவாக சொல்லுகிறார். ஆமென். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன். நான் எல்லாவற்றிலும் தேறிட்டப்பா ஆமென் பெருமையோடு கூட காணப்படுகிறதற்காய் அல்ல என்று எண்ணாமல், கிறிஸ்துவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் நான் தொடர்கிறேன். ஆசையாய் நான் தொடர்கிறேன். ஹல்லேலூயா. எதற்காக? என் தேவன் என்னை தெரிந்து கொண்டாரோ, எந்த வேலைக்காக என்னை பிடித்து கொண்டாரோ அதை நான் செய்வதற்கு ஆசையாய் பின்தொடர்கிறேன் என்று சொல்லுகிற அனுபவம். இதை கவனிக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை முறுமுறுப்போடு கூட பின்பற்றுகிறோமா, அல்லது முழு விருப்பத்தோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆசையாய் பின்தொடர்கிறேன் என்று சொல்கிறோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு ஆசை இருந்தது. ஆமென். உங்களோடு கூட இந்த பஸ்காவை புசிக்க வேண்டும் என்று நான் மிகுந்த ஆசையோடு இருந்தேன். அங்கு சில காரியங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டது. என் வாழ்க்கையில ஆசைகள் அவசியம். எப்படி இருக்க வேண்டும்? அந்த ஆசை எதற்காக என் தேவன் என்னை
தெரிந்து கொண்டாரோ அந்த தெரிந்து கொள்ளுதலில் நான் கடந்து செல்வதற்கு எதுவாய், ஆண்டவரே ஆசையாய் நான் இருக்கிறேன், ஆசையாய் நான் உண்மை பின்தொடர விரும்புகிறேன் என்று காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு இன்னொரு ஆசையும் இருந்தது. ஆமென். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1:23 வசனத்துல இந்த பகுதியிலே சொல்லுகிறார், தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது ஆமென் அதிக நன்மையா இருக்கு. எனக்கு ஒரு ஆசை இருக்குது. அந்த ஆசை என்னது? இந்த சரீரத்தை விட்டு என் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறதான ஆசை. அல்லேலூயா. இந்த ஆசை தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஆமென் எதற்காக ஆண்டவர் என்னை பிடித்தாரோ அந்த நோக்கத்தை செய்வதற்கு எதுவாய் முன்னேறி கடந்து செல்வதற்கு கர்த்தர் கிருபையும் பலனையும் சத்துவத்தையும் ஆமென் நன்மை கர்த்தர் கொடுக்கிறவராயிருக்கிறார். இந்த 3 காரியங்கள், ஒன்று திட்டம், இரண்டாவது லெக்கு, மூன்றாவது ஆசை. ஆமென். தேவ திட்டத்தை ஆமென் தேவ சித்தையோடு கூட அணுகுகிற அனுபவம். ஆமென். லெக்கை தேவ சிந்தையோடு கூட நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவதற்கு எதுவாய் அர்ப்பணிக்கிற அனுபவம். ஆசை ஆமென் அது தேவ சிந்தையோடு கூட ஆமென் செயல்படுவதற்கு எதுவாய் ஆசையாய் பின்தொடர்கிறது. ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையானது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவ சிந்தையில் காணப்பட வேண்டும். திட்டமாகட்டும், லெக்காகட்டும், ஆசையாகட்டும், அதில் கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள் காணப்படட்டும். இந்த கிறிஸ்துவின் சிந்தை எனக்குள் நான் காத்துக்கொள்ளும் பொழுது 3 காரியங்களை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் என்று வசனம் சொல்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 6:38 வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என் சித்தத்தின்படி அல்ல, என் அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்வதே எவை நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். தன் வந்ததான நோக்கத்தை தான் ஆமென் தெளிவாய் சொல்கிறார். ஆமென். என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வந்திருக்கிறேன். அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்கள் ஆமென் தோத்திரம் அவருடைய சித்தத்தின்படி செய்வதற்கு எதுவாங்க தங்களை அர்ப்பணிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். தங்களை அர்ப்பணிக்கிறவர்கள் நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்கிறார்கள். இரண்டாவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், கிறிஸ்துவின் சிந்தையில் உள்ளதான ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்குள் தேவன் தருகிற ஆமென் நம்பிக்கை என்னவென்றால், ஆமென் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், ஆமென் அவரிலே நிலைத்திருக்கிற அனுபவம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 6:56 வசனத்துடைய மத்திய பகுதியிலே தெளிவாய் சொல்லுகிறான், என்னிலே நிலைத்திருக்கிறான் என்று சொல்லி அவரில் நிலைத்திருக்கிற அனுபவத்தை ஆண்டவர் தருகிறார். மூன்றாவதாக சுட்டி காட்டுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 6:54 வசனத்தின் பிந்திய பகுதியிலே, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய சிந்தை கிறிஸ்துவின் சிந்தை உள்ளதான ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே நித்திய ஜீவ நம்பிக்கை உண்டு. அவரில் நிலைத்திருக்கிறோம் என்கிற உறுதியை கர்த்தர் தருகிறார். கடைசி நாட்களில் கர்த்தர் என்னை எழுப்புவார் என்கிற ஆவிக்குரிய ஆமென் வாஞ்சையும் தாகத்தையும் உறுதியையும் கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சிந்தையை காத்துக்கொள்ளும் பொழுது நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்கிறேன். என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். அவர் வரும் பொழுது என்னை அவர் எழுப்புவார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது. நாம் கிறிஸ்துவின் சிந்தை உள்ள ஒரு தேவ பிள்ளைகளாக நம்மை காத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபையை தருவாராக. நம்முடைய வாழ்க்கையிலே கோட்பாடுகள் இருக்கலாம், தர்க்க ரீதியான காரியங்கள் இருக்கலாம், சாதிக்க வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கலாம். என் குடும்பம் எல்லாருக்கும் முன்பாகும் தலை நிமிர்ந்து காணப்பட வேண்டும் என்று சொல்லி வைராக்கியத்தோடு கூட நிமிர்ந்து பார்க்கிற அனுபவங்கள் இருக்கலாம். ஆமென். இவைகள் எல்லாம் கிறிஸ்துவின் சிந்தையோடு கூட காணப்படும்படி, தேவ திட்டம் தேவ சிந்தையோடு கூட காணப்படும்படிக்காக நமக்கு இருக்கிறளுக்கு கிறிஸ்துவின் சிந்தையோடு கூட காணப்படும்படிக்காக என் ஆசையெல்லாம் கிறிஸ்துவின் சிந்தையோடு கூட காணப்படும்படி இருக்குமானால் என் வாழ்க்கையின் நித்திய ஜீவ நம்பிக்கையும் அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற உறுதியான ஆவிக்குரிய தன்மையும் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மூன்றாவதாக அவர் வரும்பொழுது என்னை எழுப்புவார்
என்கிறதான உயிர்த்தெழுதலின் மேல் நம்பிக்கை அறிக்கையிடுகிறவர்களாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்துகிறவர். நாம் ஜெபித்து இந்த நேரத்தை ஆண்டுடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? பரிசுத்த தேவன் இந்த இடத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தையை கவனித்த நீங்க கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாய் பெற்றுக்கொள்ளும்படி தேவனுடைய விடுதலை நம் நடுவில் பெருக செய்வாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை சிந்திக்க கர்த்தர் நீர் கொடுத்த இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய சத்தத்தை கேட்கவும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேவ சிந்தை உள்ள தேவ பிள்ளைகளாய் இருந்து அந்த சிந்தையை நான் காத்து கொள்வதற்கு எதுவாய் தேவ திட்டத்திற்கும் ஆண்டவரே அவர் எனக்கு கொடுத்திருக்கிற லெக்கான அந்த வாழ்க்கையிலே ஆமென் தேவ கிறிஸ்துவின் சிந்தையை நான் காத்து கொண்டு என் ஆசையில் கிறிஸ்துவின் சிந்தையோடு கூட இருக்கும்படி என்னை அர்ப்பணித்து நீர் தருகிற நல்ல ஆசீர்வாதமாகிய நித்திய ஜீவன் நம்பிக்கையோடு கூட ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறீர், என்னை கைவிடுவதில்லை என்கிற நம்பிக்கையோடு கூட ஸ்தோத்திரம். என்னை கடைசி நாளில் உயிரோடு எழுப்புவீரே என்கிற ஆமென் நம்பிக்கையோடு கூட என் வாழ்க்கை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று அர்ப்பணிக்கிறேன் ஐயா. உமது கிருபையினால் நீர் தொடுவீராக. இந்த ஜெப நேரத்தில் உமது சமூகத்தில் தங்களை அர்ப்பணித்து ஆண்டவரை உம்மை நோக்கி பார்க்கிறவர்களே கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கவும் விடுதலை கட்டளையிடவும் தேவ சமாதானத்தினால் நிரப்பப்படவும் அன்பின் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்வதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாட்கள் பெருகி வருகிற பெருந்தொற்று நின்று உமது பிள்ளைகளை விடுவித்து காத்துக்கொள்ளும். தேவ நன்மையை பெற்றுக்கொள்ளவும் கிறிஸ்துவுக்குள் பலனாய் சாட்சியாய் நிற்கவும் கர்த்தர் தாசையை கொடுக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். சகல தேவைகளையும் கர்த்தர் சபைக்கு சந்தித்து நடத்துங்க. சபைக்குள் வருகிற ஒவ்வொரு குடும்பத்துடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். தேவ நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் நீர் கிரியை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மாத்திரம் கூட இருப்பதாக சபையாய் ஆமென் என்று சொல்வோம். ஆமென், ஆமென்.